தமிழக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். டெலிகாம் துறையிலிருந்து அந்த எண்ணை வெளியிடலாம், யார் அந்த சாரை வெளியிடலாம், ஏன் வெளியிடவில்லை, எதற்காக அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள்? அந்த பாலியல் வன்கொடுமையில் ஆளான அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த அந்த கொடுமையை விட இவர்கள் பொதுவெளியில் இதை பேசும் அரசியல் மிக மிக கொடுமையாக இருக்கிறது. ஆகவே மாண்பு முதலமைச்சர் இதில் ஒரு வெளிப்படை தன்மையோடு நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் நேற்றைய தினம் ஒருவரை கைது செய்திருக்கிறார்களே, அவரோடு சேர்த்து அனைத்து மகளிர் காவல் நிலையம் W7 இந்த காவல் நிலையத்தில் ஒருவரை கைது செய்திருக்கிறார். யார் அந்த சார் என்பதை எதிர்க்கட்சிகள் சொல்ல முடியுமா? இதுதான் எங்களுடைய கேள்வி. ஆனால் நான் இதை அரசியலாக்க விரும்பவில்லை. 10 வயது குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது. அது தொடர்பாக ஒருவரை கைது செய்திருக்கிறார். அவரோடு சேர்த்து பெண் ஆய்வாளர் ராஜீவ் என்பவரையும் கைது செய்திருக்கிறார். காங்கிரஸ் பேரியக்கம் எதையும் கொச்சைப்படுத்தி பேசுவது கிடையாது, அநாகரிகமான அரசியலை பேசுவது கிடையாது. இதையும் நான் பேச விரும்பவில்லை. யார் அந்த சார் என்பதை எதிர்க்கட்சிகள் சொல்லட்டும். காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களிடம் பேசினார். செல்போனில் பேசியது யார் என மத்திய அரசு பதிலளிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். அவர் பேசிய மேலும் பல்வேறு விஷயங்களை அடுத்தடுத்த செய்திகளில் பார்க்கலாம்.